வணக்கம். வாங்க இந்த வாரம் தமிழ்நாட்டுல என்னென்ன முக்கியமா நடந்திருக்குன்னு ஒரு வேகமான அதே சமயம் ஆழமான பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். சரி, நாம இந்த வாரம் என்னென்ன விஷயங்களை பத்தி பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல அரசாங்கம், அப்புறம் பொருளாதாரம், கலாச்சாரம், நம்ம அன்றாட வாழ்க்கைன்னு போய் கடைசியா எதிர்காலத்தை பத்தி பேசி முடிக்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது நம்ம அரசாங்கத்தோட செயல்பாடுகள் பத்தி தான். என்னென்ன புது திட்டங்கள் வந்திருக்கு, அரசியல் கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாப்போம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா அரசாங்கம் தரப்புல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கொடுக்கற திட்டம், அப்புறம் 750 பேருக்கு எஸ்ஐ ஃபயர் ஆஃபீஸர் வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு கொடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமானது, அரசு ஊழியர்களுக்கு அவங்க கடைசியா வாங்கின சம்பளத்துல 50% பென்ஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு புது திட்டம். இது ஒரு பெரிய விஷயம். இப்போ அரசியல் களத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போமா? 3 பெரிய கட்சிகளுமே எலெக்ஷனுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒவ்வொருத்தரோட ஸ்டைலும் வேற மாதிரி இருக்கு. திமுக டெக்னாலஜியை பயன்படுத்தி மொபைல் ஆப் மூலமா தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறாங்க. பாஜகவோ நம்ம ஊர் மோடி பொங்கல்னு சொல்லி மக்கள் கிட்ட நேரடியா போறாங்க. அதிமுகவோ தேர்தல் அறிக்கைக்காக மாநிலம் முழுக்க ஒரு பெரிய டூர் போறாங்க. அரசியலை தாண்டி நம்ம மாநிலத்தோட பொருளாதாரம் எப்படி இருக்கு, என்னென்ன பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அடேங்கப்பா, 2 லட்சம் கோடி ரூபாய், இது சாதாரண விஷயம் இல்ல. 2025ஆம் வருஷத்துல மட்டும் தமிழ்நாட்டுக்கு இவ்ளோ பெரிய தொகையில தொழில் முதலீடுகள் வந்திருக்கு. இத நம்ம மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா ஹைடெக் செக்டார்ல நம்ம மாநிலம் சும்மா பட்டைய கிளப்புது. எலக்ட்ரானிக்ஸ் பாகங்கள் தயாரிக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 42,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 புது ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். சரி, பெரிய பெரிய முதலீடுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வாங்குற தங்கத்தோட விலை என்ன நிலவரத்துல இருக்கு? விலை ஏறிக்கிட்டே போதுங்க. 1 சவரன் தங்கம் இப்ப 51,000 ரூபாயை தாண்டிருச்சு. பெரிய நகரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, டிரான்ஸ்போர்ட்டை இன்னும் ஈஸியாக்க பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சென்னையில பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ சோதனை ஓட்டம் ஜனவரி 15ல ஆரம்பிக்க போகுது. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வேலையும் பாதி முடிஞ்சிருச்சு. ஊரே வேகமா மாறிட்டு இருக்கு. சரி, பொருளாதாரம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தாண்டி நம்மளோட கலாச்சாரம், விழாக்கள் பக்கம் ஒரு பார்வை பார்க்கலாம். ஏன்னா இதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? பொங்கல் வருதில்ல, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இப்பவே ஆரம்பிச்சாச்சு. உங்க வீட்டுக்கெல்லாம் பரிசு டோக்கன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜான்வரி 8ல இருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாம் விட போறாங்க. இதுல ஹைலைட்டே பெரிய சூரியூர்ல 3 கோடி ரூபாய் செலவுல கட்டுன புத்தம் புது ஜல்லிக்கட்டு அரங்கம் திறக்க போறதுதான். நம்ம வரலாறு எவ்வளவு பழமையானதுன்னு அப்பப்ப நமக்கு ஞாபகப்படுத்த சில விஷயங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த வாரம் மேட்டூர்ல 2500 வருஷம் பழமையான முதுமக்கள் தாழிகள் கிடைச்சிருக்கு. நினைச்சு பார்க்கலே ஆச்சரியமா இருக்குல்ல? அது மட்டும் இல்லாம ஆம்பூர் பக்கத்துல சோழர் காலத்து புலிக்குத்தி பட்டான் நடுக்கற்களும் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்ப நம்மளோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம். பிளாஸ்டிக் தடை சும்மா பேருக்கில்ல, ரொம்பவே தீவிரமா அமல்படுத்திட்டு வர்றாங்க. இந்த நம்பர்ஸை பாருங்க. மாநிலம் முழுக்க 9,000க்கும் மேல கடைகள்ல சோதனை பண்ணி 15 டன் பிளாஸ்டிக்கை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 12 லட்சம் ரூபாய் அபராதமும் வசூல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய நடவடிக்கை. லீவ் விட்டா போதும், நம்ம மக்கள் எங்க போறாங்கன்னு பாருங்க. வண்டலூர் ஜூவுக்கு மட்டும் அரையாண்டு லீவ்ல 1,33,000 பேர் போயிருக்காங்க. இதுவே ஒரு ரெக்கார்டு தான். ஒரு முக்கியமான வானிலை அப்டேட். வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. அதனால வர ஜனவரி 9, 10 தேதிகள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ கொஞ்சம் எல்லாரும் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க. சரி, இப்போ கடைசியா நம்ம மாநிலத்துக்கும் நாட்டுக்கும் எதிர்காலத்துல என்னென்ன பெரிய திட்டங்கள் இருக்குன்னு ஒரு முன்னோட்டம் பாத்திரலாம். இது ஒரு மிகப்பெரிய கனவுன்னே சொல்லலாம். நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2036ல நடக்க போற ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் நடந்தா நம்ம நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பெருமை. சோ இந்த வாரம் நடந்த எல்லா விஷயங்களையும் நாம பார்த்துட்டோம். ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான வருஷ பழமையான வரலாறு, இன்னொரு பக்கம் ஒலிம்பிக்கை நடத்தணுங்கிற எதிர்கால கனவு. இது ரெண்டுல எது தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட வளர்ச்சியை தீர்மானிக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிக்க வேண்டிய கேள்விதான் இல்லையா?